108 திவ்ய தேசங்கள்ல ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு யூனிக்கான ஒரு இடம் இருக்கு. இரட்டையர்களோட பூமின்னு கூட சொல்லலாம். வாங்க அந்த அதிசயத்தை பத்தி இந்த பகுதியில நாம தெரிஞ்சுக்கலாம். 2 தனித்தனி கோவில்கள், ஆனா ஒரே திவ்ய தேசம்னு சொல்றாங்க. அது எப்படி சாத்தியம்? இந்த ஒரு கேள்விதான் நம்மளை இந்த பயணத்துக்கு கூட்டிட்டு போகுது. இதுக்குள்ள என்ன மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கீங்களா? சரி, முதல்ல இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்திரலாம். தாமிரபரணி ஆறு, அத பக்கத்துல 9 கோவில்கள் இருக்கு. அதுதான் நவ திருப்பதி. இந்த வரிசையில 4வது 5வது தலமா இந்த ரெட்டை கோவில்கள் அமைஞ்சிருக்கு. சரி, இந்த மர்மத்தை நாம ஒன்னொன்னா அவிழ்க்கலாமா? முதல்ல இந்த இடத்துக்கு ஏன் இப்படி ஒரு பேர் வந்துச்சுன்னு பாப்போம். அப்புறம் இந்த கோவில்களுக்கும் கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, நம்ம ஆழ்வாரையே நேர்ல வர வச்ச அந்த ஈர்ப்பு சக்தி என்ன, கடைசியா இது எப்படி ஒரு பவர்ஃபுல்லான ராகு கேது பரிகார ஸ்தலமா இருக்குங்கிறதையும் விளக்கமா பார்க்கலாம். வாங்க இந்த புதிரோட முதல் துப்புக்கு போலாம். அது இந்த இடத்தோட பேர்லயே இருக்கு, திருத்தொலைவில்லிமங்கலம். கொஞ்சம் வித்தியாசமான பேர் இல்லையா? இந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற கதையும் அர்த்தத்தையும் தான் நாம இப்ப பார்க்க போறோம். பாருங்க, இந்த பெயரை 3ஆ பிரிச்சு பார்க்கலாம். தொலைனா தராசு, வில்லினா வில், மங்கலம்னா ஒரு நல்ல சுபிக்ஷமான இடம். சரி, தராசு, வில் இதுக்கெல்லாம் ஒரு கோவில்ல என்ன வேலை? அதுக்கு ஒரு கதை இருக்கு. ஒரு பழைய புராண கதை இருக்குங்க. குபேரனோட சாபத்தால ஒரு ஆண் தராசாவும் ஒரு பெண் வில்லாவும் மாறி இந்த காட்டுல ரொம்ப காலமா கிடந்தாங்களாம். அப்புறம் பல வருஷம் கழிச்சு அத்ரி முனிவர் இங்க ஒரு பெரிய யாகம் பண்றாரு. அப்போ தற்செயலா அந்த தராசையும் வில்லையும் தொட்டதும் அவங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிடுது. சோ அந்த தொலையும் வில்லியும் சாபம் நீங்கி மங்களகரமானதால இந்த இடத்துக்கு திருத்தொலைவிலி மங்கலம்னு பேர் வந்துருச்சு. பெயர் காரணம் சரி. இப்ப இந்த கோவில்களோட இன்னொரு பெரிய ஸ்பெஷாலிட்டிக்கு வருவோம். அது என்னன்னா, இது ஜோதிட ரீதியா ரொம்ப முக்கியமான ஒரு பரிகார ஸ்தலம். அதுவும் 2 சக்தி வாய்ந்த கிரகங்களோட தோஷத்தை நீக்கக்கூடிய இடம். இங்க இருக்கிற 2 கோவில்ல வடக்கு பக்கம் இருக்கிற கோவில் ஸ்ரீ தேவர் பிரானுக்காக கட்டப்பட்டது. இந்த கோவில் தான் ராகு கிரகத்தோட தோஷத்துக்கான பரிகார ஸ்தலமா இருக்கு. அதே மாதிரி தெற்கு பக்கம் இருக்கிற 2வது கோவில் அது ஸ்ரீ அரவிந்தலோச்சனருக்கானது. அரவிந்தலோச்சனர்னா தாமரை கண்ணன்னு அர்த்தம். ரொம்ப அழகான பெயர் இல்லையா? இந்த கோவில் தான் கேது தோஷத்துக்கான பரிகார ஸ்தலம். இப்ப இந்த 2 தெய்வங்களையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க, வடக்கில் இருக்கிற தேவர்பிரான் ராகுவுக்கானவர், அவர் நின்ற கோலத்துல காட்சி தர்றாரு. தெற்கில் இருக்கிற அரவிந்தலோச்சனர் கேதுவுக்கானவர், அவர் உட்கார்ந்த கோலத்துல, அதாவது வீற்றிருந்த கோலத்துல இருக்கார். ஒருத்தர் தேவர்களின் தலைவர், இன்னொருத்தர் தாமரை கண்ணன். இவங்களை வழிபட்டவங்களும் வேற வேற. தேவர்பிரான முனிவர்களும் ரிஷிகளும் வழிபட்டிருக்காங்க. அரவிந்தலோச்சனரை தேவ மருத்துவர்களான அஸ்வினி குமாரர்கள் வழிபட்டிருக்காங்க. சரி, இந்த கோவில்களுக்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவமும் ஒரு எமோஷனல் கனெக்ஷனும் இருக்கு. அதுவும் ஒரு பெரிய ஆழ்வாராலேயே இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. நம்மாழ்வார பத்தி நமக்கு தெரியும். அவர் பொதுவா தன்னோட ஊரான ஆழ்வார் திருநகரியை விட்டு வெளியவே வரமாட்டார். அங்கிருந்துதான் பாசுரங்கள் பாடுவார். ஆனா இந்த திருத்தொலைவில்லி மங்கலத்தோட அழகு அவர் ஏதோ பண்ணிருக்கு. தன்னோட வழக்கத்தையே மாத்திக்கிட்டு இங்க நேர்லயே வந்து தரிசனம் பண்ணிருக்காருன்னா, அப்ப இந்த இடத்தோட ஈர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவர் இங்க வந்து சும்மா பார்த்துட்டு போகல, ஒரு பாசுரமே பாடியிருக்கார். செந்தாமரை கண்ணனும் தேவர் பிரானும் என் சிந்தையை வென்றனர்னு மனமுருகி பாடியிருக்கார். அதாவது அந்த தாமரை கண்ணலும் தேவர் பிரானும் என் மனசையே திருடிட்டாங்கன்னு சொல்றார். இதை விட இந்த ஸ்தலத்தோட மகிமைக்கு வேற என்ன சாட்சி வேணும்? சரி, இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பிராக்டிக்கலா ஒரு விஷயத்துக்கு வருவோம். மக்கள் எதுக்காக இவ்வளோ தூரம் தேடி இந்த கோயிலுக்கு வராங்க? அதுக்கான காரணத்தை பார்க்கலாம். இங்க பரிகாரம் செய்யறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. ரொம்ப முக்கியம். 2 கோயில்களுக்கும் கண்டிப்பா போகணும். ராகுவுக்காக வடக்கு கோவில்ல உளுந்து சாதமும், கேதுவுக்காக தெற்கு கோவில்ல கொள்ளு சாதமும் நைவேத்தியம் பண்ணி வழிபடணும். இப்படி செய்யறதால ஜோதிட தோஷங்கள், குறிப்பா ராகு கேது தோஷங்கள் நீங்கும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கவும் இது ஒரு சிறந்த பரிகார ஸ்தலம்னு சொல்லப்படுது. நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு. ராகு கேது இந்த 2 கிரகங்களுக்கும் ஒரே இடத்துல ஒரே விசிட்ல பரிகாரம் செய்ய முடிகிற ஒரே திவ்ய தேசம் இது மட்டும்தான். வேற எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடையாது. இதுதான் இந்த இடத்தோட மிகப்பெரிய தனித்துவமான சிறப்பு. யோசிச்சு பாருங்க, 1க்கு 1 எதிரான 2 பிரபஞ்ச சக்திகளை ஒரே இடத்துல சமநிலைப்படுத்த முடியுது. இது நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற நல்லது கெட்டது, இன்பம் துன்பம் மாதிரி பல இருமைகளுக்குள்ள ஒரு நல்லிணக்கத்தை, ஒரு ஹார்மனிய எப்படி கண்டுபிடிக்கலான்னு நமக்கு கத்துக் கொடுக்குதோ. நீங்க என்ன நினைக்கிறீங்க?